வெல்கம் பேக் டு லுங்கி டாக்ஸ். நான் உங்க லுங்கி பேசுறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரெண்டு இருப்பான். அவன் வந்து என்னை அடம் பிடிச்சி இன்னைக்கு ஒரு படத்துக்கு கூப்பிட்டு போனான். அது வந்து அனிமி படம். நான் அனிமி படமே பார்க்க மாட்டேன். அனிமி படம் பார்த்ததுலே அனிமி படம்னா அது வந்து சீரீஸ் ஒன் பீஸ் தான் பார்த்திருக்கேன். அந்த ஒரு சீசன் மட்டும் தான் அனிமியில ஃபுல்லா பார்த்திருக்கேன். எனக்கு அதை தவிர மீதி அனிமி பத்தி எதுவுமே தெரியாது. அதை விட்டா நரோட்டோ இருக்குங்கிறாங்க, அது நான் பார்த்தது இல்ல. அந்த கேரக்டர் வேணா பார்த்திருக்கேன். அந்த மாதிரின்னு சொல்லிட்டு என்ன டீமன் ஸ்லேயர் படத்துக்கு கூப்பிட்டு போனான். அந்த படத்தை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். என் ஃப்ரெண்டோட வாய்ஸும் இதுல வரும். அவன் வந்து இந்த வீடியோல வந்து வாய்ஸ் மட்டும் கொடுத்துருக்கான். ஃபியூச்சர்ல வந்து அடுத்தடுத்த வீடியோல அவனை வந்து உள்ள கொண்டு வர நான் ட்ரை பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம பார்க்க போற அனிமே வந்து டீமன் ஸ்லேயர். ஃபர்ஸ்ட் அனிமி படம் பார்க்க படம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு போனேன். அவன்கிட்ட கேட்டேன் படம் என்னடா கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சொன்னாடி இதுக்கு முன்னாடி 4-5 பாட்டு இருக்குது, அதை பார்த்தாதான் இந்த படம் புரியும் அப்படின்னு சொன்னான். சரி, புரிஞ்சாலே படம் பார்க்கறது கஷ்டம், எப்படி போய் படம் பார்த்து அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. சரின்ட்டு படத்துக்கு போயிட்டேன். போனா அதுல நிறைய கேரக்டர் இருந்துச்சு. அதுல வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து விஷுவல்ஸ் வந்து கிராபிக்ஸ் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. விஎஃப்எக்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. பேக்ரவுண்ட் சாங்ஸ் எல்லாம் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு கேரக்டருக்கும் தனித்தனியா வந்து சாங்ஸ் போட்டு செமையா கவர் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த இது சொல்லிட்டேன். இப்ப அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கேட்போம். மிச்சி சொல்றா. படம் பயங்கரமா இருந்துச்சு. நீ எப்ப பார்த்தாலும் இதான் சொல்ற, அதுக்கப்புறம் வேற ஏதாவது சொல்லு. இதுல நான் ஆல்ரெடி ஆக்சுவலா கதை வந்து கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அதுல வந்து பன்னி மாஸ்க் போட்டு வருவான். சொல்றேன், அது பேர்ல எனக்கு தெரியாது. பன்னி மாஸ்க் போட்டுறான். நான் ஏன்னு கேட்டதுக்கு நீ வந்து சொன்ன அது வந்து அவனை வந்து பன்னி தான் எடுத்து வளர்த்தது, அதனால அவன் பன்னி மாஸ்க் போட்டுட்டு இருக்கான்னு சொன்னேன். எனக்கு வந்து அந்த கேரக்டர் பார்த்தோன்னே பாத்தீங்கன்னா சின்சான்ல புரிபுரி சைமான்னு ஒருத்தர் வருவான். பன்னி கேரக்டர்ல அவன் வந்து காசு கொடுத்தா அந்த வேலையை செய்வான். அந்த கேரக்டர் தான் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சுன்னு அவன்கிட்ட சொன்னேன். அவன் வந்து என்ன கலாய்ச்சான். இப்ப அந்த கேரக்டர் பேரு அதை பத்தி சொல்லுவான், கேளுங்க. அந்த கேரக்டர் வந்து இனோஸ்கே வந்து ஒரு எப்படி சொல்றேன்னா ஹீரோட ஃப்ரெண்டா வந்திருப்பா. அவனுக்கும் நிறைய கேரக்டர் டெவலப்மெண்ட்லாம் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி எனக்கு வந்து இந்த இதுல பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஃபைட் சீன் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பிளாஷ்பேக் போட்டு ஹீரோ எப்படி இருந்து இப்படி ஆனா வில்லன் எப்படி இருந்து வில்லனானா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஏன்டா அப்படி காட்டுறாங்கன்னா புதுசா பாக்குறவங்களுக்கு படம் புரியணும்டா அதனால காட்டுறாங்க அப்படின்னா, அதையே 10 நிமிஷமா காட்டி அதுக்கப்புறம் ஃபைட் சீனை 2 நிமிஷத்துல முடிச்சிடுறாங்க. ஆனா எல்லாமே காட்டாங்க, விஷுவலா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. டீமன் ஸ்லேயர் வந்து கிராபிக்ஸ்க்கு தான் மச்சி பேர் போனது. கிராபிக்ஸ் தான் அல்டிமேட்டா இருக்கும். படம் பாத்தியே, சத்தியமா சொல்லு, படத்துல அனிமே கேரக்டர் தவிர மீதி பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து ரியல் லைஃப் மாதிரியே தான் இருக்கும். நல்லா பண்ணிருக்காங்க. அந்த அனிமே கேரக்டர் மட்டும்தான் பொம்மை கேரக்டர் மாதிரி இருக்கும். பின்னாடி இருக்கிற ரியல், அதாவது ஃபைட் சீன்ல யூஸ் பண்ணி இருக்கிற டெக்னிக் எல்லாமே வந்து ரியல்ல எடுத்த மாதிரியே தான். கடைசியில ஒரு வில்லன் வந்து சாவான்ல, அவன் பேர் என்ன? அக்காசா. அந்த வில்லன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவனுக்கு வந்து எப்படின்னா கைய 2 வெட்டினீங்கனாலும் புது கை வந்துரும். அது எல்லாத்துக்குமே அப்படிதான் சாமி வரும். எல்லாத்துக்குமே டீமன்ஸ் எல்லாத்துக்குமே அப்படிதான். எல்லா கேரக்டருமே அப்படிதான் வரும். ஆனா தலை வந்து வெட்டினாங்கன்னா முடிஞ்சிருவாங்க மத்த டீமன்ஸ் எல்லாம். என் தலையும் திருப்பி ரீஜன் தலையும் வெட்டினாலும் எந்திரிச்சு வருவான். அந்த மாதிரி சொல்றீங்களா? அது செம்மையா இருக்கும். அக்காசோட பேக் ஸ்டோரியே செம்மையா இருக்கும். பேக் ஸ்டோரி செம்மையா, அதுதான் படத்தோட செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே அவன் பேக் ஸ்டோரி தான். அவன் ஏன் அப்படி இருந்தே வில்லனா மாறினா அப்படிங்கறத பேக் ஸ்டோரியா அது வந்து சூப்பரா நல்லா கொண்டு போயிருந்தாங்க. எழுதுனதே ரைட்டிங்கே பயங்கரமா இருக்கும். பேக் ஸ்டோரி அது ஒரு மாங்கா பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. மாங்கா ஃபுல்லா மாங்கா தான். மாங்கா ஃபுல்லா அது பேஸ் பண்ணி தான் மூவிஸ். அது வந்து மாங்கா கார்ட்டூன் மாதிரி வரைஞ்சு சின்சானும் மாங்கா பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. அது நிறைய மூவிஸ் நிறைய ஜப்பான்ல மோஸ்டா மாங்கால இருந்து தான் அடாப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஜப்பான்ல வந்து ஃபுல்லா மாங்கா எதுனால வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஹீரோஷிமா நாகசாகில குண்டு போட்டாங்கல்ல, குண்டு போட்டதுக்கு அப்புறம் மக்கள் வந்து சந்தோஷமாவே இல்ல. அப்ப ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுதான் மாங்கா எழுதி அது மூலியமா கொஞ்சம் ஜப்பானீஸ் கல்ச்சரை காமிக்கிறது அதெல்லாம் காமிச்சு அதுல படிச்சுதான் மக்கள் ஹாப்பினஸ் திருப்பி வந்துச்சு. அங்க அதுல இருந்து டெவலப் ஆகி எங்களுக்கு ஒண்ணு வேணா நாங்க வந்து டெக்னாலஜில இப்ப வந்து ஜப்பான் அடிச்சுக்கிற அளவுக்கு இப்ப ஆள் இல்ல. அதுக்கப்புறம் இப்ப சைனா வந்துருச்சு.
அது மாதிரி ஆரம்பிச்சதுதான் இது மாங்கா. மாங்கால இருந்து அடாப்ட் பண்ணதுதான் அனிமே. இன்னும் அத பத்தி டீட்டெயிலா சொல்லு. இப்ப டீமன் ஸ்லேயர் எங்க ஸ்டார்ட் ஆச்சு ஃபர்ஸ்ட் டீமன் ஸ்லேயர் பார்த்தா வந்துட்டு டான்ஜீரோங்கிறவன் தான் மெயின் கேரக்டர். அதுல பாத்தீங்கன்னா சன் பிரீத்திங்கும் வாட்டர் பிரீத்திங்கும் பண்ணியிருப்பான். அவன் தான் வந்து மெயின் கேரக்டர். ஆக்சுவலா மெயின் கேரக்டர்னு அவன் சொன்னாலும் அவன் அவ்வளவு பவர்ஃபுல் இல்ல. அவனை ஏன் மெயின் கேரக்டரா வச்சிருப்பாங்கன்னா அவனோட முன்னோர்கள் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அந்த பவர் இவனுக்கு காதுல ஏதோ ஆமா இது மாதிரி கட்டி விட்டு காதுல வந்து பயப்படுவான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆமா, அது வந்து என்னன்னா யொருச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயின் கேரக்டர் இருப்பான். அவன் தான் வந்து ஃபர்ஸ்ட் டீமன் ஸ்லேயர்ல ஆன ஹாஷிரான்னு சொல்லுவாங்க. அவன் தான் வந்து இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ஹாஷிரா. அவனோட இயரிங்ஸ் தான் வந்து இவன் இப்ப வச்சிருப்பான். அந்த இயரிங் அவன் யொருஷிங்கிறவன் எவ்வளவு பவர்ஃபுல்னா அவன் வந்து அவனுக்கும் மெயின் வில்லனுக்கும் ஒரு ஃபைட் வரும் மாங்கால. அந்த ஃபைட் வந்து படத்துல இந்த படத்துலயும் இல்ல, இதுக்கு அப்புறமா அது காமிக்க மாட்டாங்க. மேபி காமிச்சாதான் காமிப்பாங்க. எல்லாம் பார்த்தாதான் இந்த படம் புரியல இல்ல. அப்படிலாம் இல்ல, ஃபர்ஸ்ட்ல இருந்து சீரீஸ் பார்த்தாலும் புரியும். சீரீஸா இருக்கா? ஆமா, 1.5 மணி நேரம் படத்துக்கு கூட்டு போயிட்டு 2.5 மணி நேரம் வச்சு கூட்டு வந்துட்டாங்க. படம் நல்லா இருந்துச்சா இல்லையா? படம் நல்லாதான் இருந்துச்சு. ஏசி போட்டு தாட்டி விட்டான். ஏசி கொஞ்சம் கூலிங் அதிகமா தான் இருந்துச்சு. யொருச்சிங்கிறவன் எவ்வளவு பவர்ஃபுல்னா மெயின் வில்லனா 12 செகண்ட்ல கொண்டுருவான். 12 செகண்ட் ஃபைட் முடிஞ்சு. அதுல அடி வாங்கி வில்லன் தான் போய் அந்த இதுக்குள்ள உட்காந்து மேஸ்குள்ள அவன் வந்து இப்ப கூட அவன் இயரிங்ஸ பார்த்தாலே பயப்படுவான். அந்த இயரிங்ஸ் தான் இப்ப டான்ஜீரோ போட்டிருக்கான். வழியா அவங்க முன்னோர்கள் இவங்கிட்ட வந்திருக்கு. இவனுக்கு வந்து அந்த அளவுக்கு பவர் இல்லனாலும் இவன் ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணிட்டே இருப்பான். அந்த கொஞ்சம் அவங்களோட இந்த வில்லனை வந்து கொல்றதுக்கு மெயின் ரீசன் இவன் தான் இருப்பான். அக்காசாவை கொல்றதுக்கு மெயின் ரீசன் எல்லாம் கிடையாது. அக்காசா அவனேதான் செத்தான். இருந்தாலும் அவன் கழுத்தை வெட்டி அந்த 10 செகண்டுக்கு அவன் ஒரு இது மாதிரி காமிச்சான்ல. ஆமா, அதுதான் அவனோட வீக்னஸ். அந்த இதை கண்டுபிடிச்சான்ல. அதெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் அவன் கதையில இப்ப சின்ன பையன் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆறத காமிப்பாங்க. ஆனா அவனோட பவர்ஃபுல்லா இருக்காங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகும். நடுவுல ஒரு கேரக்டர் இருந்துச்சு, ஆரஞ்சு கலர் மஞ்சள் கலர் முடி வச்சு ரென்கோக்கு தான் பெரிய ஆளு. எனக்கு ரென்கோக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அவன் தான் வந்து ஃபயர் பிரீத்திங். அவன் இப்ப அக்காசா ஒருத்தன் காமிச்சான்ல, அக்காசாக்கும் அவனுக்கும் பழைய படத்துல ஒரு ஃபைட் வரும். அந்த ஃபைட்லயே ஆக்சுவலா அக்காசா டான்ஜீரோவை போட வேண்டியது என் தலைவன் தான் காப்பாத்துவான் உசுர கொடுத்து. அவன் உயிரோடதான் இருப்பானா இல்ல செத்துருவான் அந்த ஃபைட்ல. செத்துருவான். அந்த ஃபைட்ல அக்காசா கூட சண்டை போடும்போது செத்துருவான். எனக்கு வந்து அதுல இருக்க ஹீரோஸோட வில்லன்கள் வந்து ஒரு பிரச்சனையில இருந்து ஏன் வில்லனா கன்வெர்ட் ஆகுறாங்க. அவங்களும் ஆரம்பத்துல நார்மலான மனுஷன்தான். அந்த இதுல இருந்து எதனால வில்லனா மாறினாங்க அந்த இது வந்து அந்த கேரக்டருக்கு, அந்த கடைசி கேரக்டருக்கு என்ன இது பேரு அக்காசா அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து, அதாவது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நாம இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த செகண்ட் ஆஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவனோட பிளாஷ்பேக்கே எடுத்துட்டு போயிருப்பாங்க. நல்லா டீட்டெயிலா காமிச்சிருப்பாங்க. அவன் ஏன் அதனால இதுல இந்த நல்லவனா இருந்து கெட்டவனா மாறுறான் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா காமிச்சிருப்பாங்க. நீங்க வந்து முன்னாடி பாட்டு பாக்கலனாலும் இந்த பாட்டு பாத்தீங்கன்னா நல்லா கதை வந்து நல்லா எனக்கே புரிஞ்சுது. சப்டைட்டில் வச்சுதான் படம் பார்த்தோம். ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல தான் பார்த்தோம். சப்டைட்டில் வச்சுதான் பார்த்தோம். ஏன்னா டைம் கிடைக்கல, அதனால சப்டைட்டில் வச்சுதான் பார்த்தோம். சரி, அடுத்து சொல்லு மச்சி. இது வந்து வேர்ல்டு வைடா பாத்தீங்கன்னா 30 பில்லியன் INR, அதாவது வேர்ல்டு வைடு 300 crores அடிச்சிருக்கு மச்சி.